தெய்வீக இணைப்பின் காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? பிளஸ் இப்போ வந்து தெய்வீக அந்த இணைப்பின் மூலமாக உண்டாகிற தெய்வீக வழிநடத்தலை பத்தி நம்ம பார்த்துட்டு வருகிறோம். தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார்? தேவன் வழி நடத்தும் போது பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கடன்ல கூட இருக்கலாம். ஆனா அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய உந்துதலை, அதற்கேற்ற வார்த்தையை கத்தர் கொடுக்கும்போது அதை கேட்டு அதுல நம்ம என்ன பண்ணணும்? பயணம் பண்ண அப்படி பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்க எதிர்நோக்கி எல்லா சவாலும் நம்மளால சந்திக்க முடியும். அதுல நேத்து கொஞ்சம் பார்த்தோம், வார்த்தையை குறித்து மாத்திரம் பார்த்தோம். எந்த அளவுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம் எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அதனால பைபிள் எத்தனை பேர் கீழே வச்சு படிக்காம மேல வச்சு படிக்கிறோம்? மாத்திக்கணும். ஏன்னா இது வரைக்கும் தெரியல, தெரியும் போது தப்பு இல்லை, மாத்திக்கலாம். நானா அப்படி இல்லை, இப்ப கத்துக்கும் போது நம்ம மாத்துக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம தினம்தோறும் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டே வருகிறோம். கற்றுக்கொண்டே வருகிற நாம கற்றுக்கொள்வதில்ல, பயனடைகிற விதத்துல கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டதை மறக்காம இருக்கணும். மறக்காம இருக்குதுன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப வந்து நம்ம கணக்கு போடும்போது வாய்ப்பாடு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? 1 லட்சம் கொடுத்தா கூட 10 லட்சம் கொடுத்தா கூட அக்கவர் ஆனவரை பிரிச்சு எடுத்துருவோம். ஏன்னா அதுல தேறினவரை நம்ம என்ன பண்றோம்? அப்ப ஒரு சில காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது அதுல நல்லா தேறினவர்களாய் வரணும்னு கடவுள் விரும்புகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனையும் யாரா இருந்தாலும் அவரை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தேறினவர்களாய் மாற்றுவார்னு பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, கையின் பிரயாசத்துல நீங்க தேறினவர்களா வாழ கடவுள் விரும்புகிறார். அப்ப தேறினவனா விரும்பணும்னா தினசரி கத்துக்கணும். அப்ப இன்னைக்கு தினசரி நம்ம கத்துக்கிறத, நேற்று வார்த்தையை கத்துக்கிட்ட போது அந்த வார்த்தையை நம்ம மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். தானா அமைச்சுக்கணும். எதுவுமே தானா அமையாது, சரிங்களா? அப்ப வார்த்தையை கொண்டு நான் அமைச்சுக்கணும். வார்த்தை சொல்லுதா நான் இப்படிதான் இருப்பேன், வார்த்தை சொல்லுதா நான் இப்படிதான் செய்வேன், வார்த்தை சொல்லுதா இப்படிதான் வாழ்வாங்க. நம்ம அமைத்துக் கொள்ளும் போது பார்த்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை அழகா வழிநடத்தி கொண்டு போயிடும். அப்படிதான் ஈசாக்க கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்படி வழி நடத்துவதன் மூலமாக ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் போல, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருக்கு ஒண்ணும் வேணாம், ஈசாக்குக்கு வேணும் இல்லையா? நீங்க நமக்கு வேணும். நமக்கு வேணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நம்மளை வழிநடத்தும் போது அந்த வார்த்தைகளை பின்பற்றி அதை சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அது என் பின்னாடியே வந்துகிட்டே என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் பின்னாடி என்ன பண்ணும்? வந்துகிட்டே இன்னும் சொல்லுது, என்னை ஓவர்டேக் பண்ணி எனக்கு முடி போய் வீட்டுல உட்காந்துருக்கும். இன்னைக்கு இந்த மழை வேலை உங்களுக்கு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எப்படித்தான் சந்திப்பார்னா வார்த்தையின் மூலமாக தான் சந்திப்பார். அப்ப இன்னைக்கு ஈசாக்கை சந்தித்த தேவன் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறார். சந்திக்கும் போது நமக்கு புரியணும், கர்த்தர் சந்திக்கிறாரு. சந்திக்கிற அவர் நம்ம கிட்ட சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கிறாருன்னு புரியணும். கிருபை என்பது கர்த்தர்ட்ட வரக்கூடிய ஈவா நம்ம கொடுக்கிறார். அந்த கிருபையை நான் சரியாய் பயன்படுத்தும் போது எனக்கு பயனுள்ள வாழ்க்கை அமையும். சரியா பயன்படுத்தாம இருக்கும் போது பயனுள்ள வாழ்க்கை என்ன பண்ணாது? அமையாது. அப்ப கடவுள் அங்க அழகா ஈசாக்க நடத்துகிறார். நடத்த ஈசாக்கு அந்த பாதையில செல்றான். கடைசியில பார்க்கும்போது கர்த்தர் அந்த பாதையில போன மாதிரி இருக்குது, ஆசீர்வாதம் ஈசாக்கு வருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நடத்துகிற வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ளார ஆசீர்வாதம் வந்துகிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு. என்ற எதுவுமே இல்லை பிரதர், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்? இல்ல வார்த்தையை நம்புறீங்களா? வார்த்தையை சார்ந்து இருக்கீங்களா? வார்த்தைக்காக வாடுறீங்களா? வார்த்தைக்கு வழி வகுக்கிறீங்களா? வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது உங்களை சும்மா விடாது. அததான் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்றான். மாரியும் உறைந்த மழையும் இல்லையா, வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். அப்ப மழை வந்துச்சுன்னா ஒரு செயல் செய்யறது நமக்கு தெரியுதுன்னா அங்க அழகா ஆண்டு ஆவியானவர் அங்க எழுதி வைக்கிறாரு. அழகா பார்ப்பா நீனு எப்படி வேலை செய்யுது இல்லையா? அதுல எல்லாருமே அதோடைய விவரம் நமக்கு புரியும். அப்ப இன்னைக்கு அது எப்படி வேலை செய்யுதோ அதே போல இந்த வார்த்தையின் மழையில நான் நனையும் போது அது ஒரு வேலை செய்து கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அதனாலதான் சொன்னோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அப்ப வார்த்தையின் மழை இருக்கும்போது அந்த வார்த்தையின் மழையின் மூலமாக தான் ஆசீர்வாத மழை பெய்யும். அல்லேலூயா. அப்ப நான் வார்த்தை மேல தாகமும் வார்த்தை மேல வாஞ்சியும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் கேட்கவும் நான் இருக்கும்போது கண்டிப்பா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அல்லேலூயா. சரி, ஏசாயா 48:21 வாசிப்போம். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது சொல்லுப்பார், அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை, கண்மேலில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார், கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. ஆமென். அப்ப தெய்வீக ஆசீர்வாதத்துல
தேவன் ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னு சொல்லும்போது, அவர்களை யார இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்தர வழியா நடத்துறாரு இல்லையா? நடத்தி போகும்போது அங்க தாகத்துக்கு யார் தண்ணி கொடுத்தது? தேவன் கொடுத்தார். ஆமென். அப்ப அங்க அவங்க சொல்லுது பாருங்க, தாகமா இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க இருந்தாங்கன்னு சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க வனாந்தரத்தில் அவங்களால தாகம் இல்லாம அவங்களால இருக்க முடியும்னா, அங்க கண்மலையை பிளந்த அதே தேவன் இன்னைக்கு என்னை வழிநடத்தும் போது நான் எங்க எதுல தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு நல்லா. அப்ப கண்டிப்பா அவர்களுக்கு கண்மலையில தண்ணி புறப்பட பண்ணிடுது போல என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுவார்? புறப்பட பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் முடிவு பண்ணணும், கண்டிப்பா அவர்களுக்கு நல்ல தாகம் இல்லாம அழகா நடத்துறது போல என்னையும் என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஆமென். இது ஏன் அவங்களால நடத்துறாரா? ஜனங்களுக்காக நடத்தினாரா? இல்ல. அது யாருக்காக அவர் நடத்துறாரு? ஆபிரகாமுக்காக நடத்துறாரு. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? அங்க 22:18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப ஜனங்களை ஏன் தாகம் இல்லாம அழகா கண்மலையை பெறும் தண்ணி என்ன கொடுத்து அவங்களை நடத்தினாரு? ஆபிரகாம் நிமித்தம். யார் நிமித்தம்? ஆபிரகாம் நிமித்தம் அவங்களுக்கு தாகம் இல்லாம தண்ணியை கொடுத்து அவங்களை வழி நடத்தினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? என் நிமித்தம் கிடையாது, ஆபிரகாம் நிமித்தம் எனக்கு கிடையாது. நான் புறஜாதியா இருக்கிறேன் இல்லையா? இயேசுவை அறியாத பின்னணி யூத குலம் கிடையாது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு எனக்கு ஏன் ஆசீர்வாதம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஏன் அறையப்பட்டிருக்கிறேன்? என் பாவம் சாபம் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால எடுத்துக்கிட்டவரோடு நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன். அது கனெக்ஷன் இருக்கிறதால நீதி அறியாத நான் நீதிமான என்ன பண்றேன்? மாற்றப்படுகிறேன். அவருடைய எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளார என்ன பண்ணுகிறது? வருகிறது. அப்ப அங்க ஆபிரகாம் நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. இன்னைக்கு இயேசுவின் நிமித்தம் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பைபிள் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், ஏன் நமக்கு இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அது சபையில் இருக்க ஜனங்களுக்கு ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதுதான் எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபாசி உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருனார். ஆமென். ஏன் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? நான் கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கேன், கரெக்ட், பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சபையில என்னுடைய சபைக்கு தலையா அவர் இருக்கிறார். சபையில நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். சபையில இருக்க ஒவ்வொரு அவயவமா நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்படி அவருடைய சரீரத்துல நான் இணைக்கப்பட்டதால இன்னைக்கு என்னை எங்க உட்கார வைக்கிறாரு? அவரு எங்க உட்கார வச்சுக்கிறாரு? உன்னதங்களை அவரோட கூட உட்கார வச்சுக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும் திரும்பவும் சொல்றேன், அந்த தெய்வீக வழிநடத்தின் மூலமாக எனக்கு ஒரு காரியத்தை செய்துக்கிட்டே வர்றாரு. அங்க தண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு, இன்னைக்கு எனக்கு நன்மை செய்யறாரு. நன்மை செய்து என்ன பண்றாரு? இன்னொன்னு சொல்றாரு, ஏன் நன்மை செய்யறேன்? எல்லாத்துக்கும் சபைக்கு தலையா நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். சரீரமா நீங்க இருக்கிறீங்களா? சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பின்பற்ற ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். இன்னொன்னு வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு பொசிஷன் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். என்ன பொசிஷன் கொடுக்கிறாரு? அவரோட கூட உட்காரவும். இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா அங்க ஒரு சிட்டிங் நமக்கு என்ன பண்ணுது? இருக்குது. அததான் 2:7 கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தாராமே. அப்ப நல்லா விளங்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தாகத்துக்கு தண்ணி கொடுத்த தேவன் யார் நிமித்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு நிமித்தம் இல்லையா? இன்னைக்கு நம்ம புறஜாதியா இருந்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம வரும்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கிற நான் எனக்குள்ளாரி உங்களுக்குள்ளாரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, சபைக்கு தலையா அவர் இருக்கிறதால தலையா இருக்கிற இயேசு என்னை இங்கிருந்து என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இந்த சபை அவருடைய வார்த்தையின்படி வழிநடத்தப்படும் போது இங்கேயும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க. உன்னதங்களை அவர் உட்கார வைக்கவும். ஹல்லேலூயா. டபுள் பிளஸிங். இங்கேயும் நான் நல்லா இருப்பேன், நல்லா இருந்து என் காலை முடியும் போது நான் அங்கேயும் என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் அங்கன்னு சொல்றது? அப்ப நல்லா நம்ம விளைவிக்கணும், நான் அவரோட கூட. அப்ப இன்னைக்கு நான் எங்க போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான்.
எனக்கு ஆசீர்வாதம் இல்லாம நான் சுகவீனமா இருக்க முடியாது, நான் பலவீனமா இருக்க முடியாது, நான் ஆரோக்கியம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா என்னோட இருக்கிறவர் யார்? இன்னைக்கு அப்படிதான். அந்த எண்ணத்துல நம்ம உயரும் போது என் வாழ்க்கையில நான் உயர்ந்திருக்க முடியும், நான் சிறந்திருக்க முடியும். அப்ப இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த கடவுள் விரும்புகிறார். அதற்காக தான் என் அவரோட உட்கார வச்சுக்கிறாரு, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாரு, நல்ல வழிநடத்தல் செய்யறாரு. அதனால இயேசு என்னோட இருக்கிறாரு எனக்கு தெரியும். ஈசா கூட இருந்தது நமக்கு விளங்கிருச்சு, நல்லா விளங்கிருச்சுன்னா இப்ப இது விளங்கணும். ஈசா கூட இருந்தாருங்க, என்னோட இருக்கிறாரான்னு தெரியலையே, உங்களோட இருக்கிறார். ஆமே. அப்ப என்னோட இருக்கிறாருன்னா என்னை அழகா வழி நடத்துவாரு, என்னோடு இருந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னோடு இருந்து நல்வாழிய என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாரு. நான் முன்ன இருந்த மாதிரி இருக்கவே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? முன்ன இருந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா என் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன பண்ணும்? இருக்கும். ஏன்னா ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா ஆரம்ப நாட்கள்ல அப்பெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி ஆண்டவர் அழைப்பாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு தான் அழைப்பாங்க. இன்னைக்கு நாம அப்படி அழைக்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசு இப்படி அழைக்கிறாரு. அழைக்கும் போது என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர் அப்படிதான் பேசுறாரு. ஏன்னா இப்ப உறவு முறைகளே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நல்ல தகப்பனா அவர் இருக்கிறாருங்க, என்ன கைவிடவே மாட்டாரு, உங்களையும் கைவிடவே. ஆனா நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? லிட்டரலா இருக்கிற ஒரு அப்பாவை யோசிச்சு, குடும்பத்தை யோசிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்தோம்னா நாம் வேலை வரவே முடியாது. அது ஏன் வர முடியாதுன்னா, அது பிசாசு கொடுக்குற எண்ணம். நம்ம கிட்ட இதுக்கு முன்னே இருந்த காரியத்தை சுட்டி காட்டி பேசுறான்னா அது பிசாசு கொடுக்கிற காரியம். முன்ன இருந்த காரியத்தை மன்னித்து முன்னே இருக்கிற காரியத்தை பேசுறாருன்னா அது தேவன் கொடுக்கிற காரியம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முன்னேற முடியாம இருப்பது இதுதான் அப்படின்னு பிசாசு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நீங்க சொல்லணும், நான் சிலுவையை பார்க்கிறேன், நான் இயேசுவை பார்க்கிறேன், நான் முன்னேறி செல்வேன், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னை வழி நடத்துறார். இது எனக்கு வரும்போது என்ன பாவத்துல இருந்து என்ன பண்ண வெளியில நான் வரேன். ஏன்னா தெய்வீக ஆசீர்வாதம் வரும்போது, அந்த வழிநடத்தல் இருக்கும்போது, அந்த வழிநடத்தல வராம என்னை திசை மாறி சென்று கொண்டு போவதுதான் பின்னோக்கி பேசக்கூடிய எண்ணங்கள், பின்னோக்கி பேசக்கூடிய வார்த்தைகள். அப்ப பின்னோக்கி இருக்கிற வாழ்க்கையை குறித்து அதிகமா பேச வேண்டிய அவசியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பின்னாடி இருந்த வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறான்னா பிசாசு பேசுறான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இயேசுவோடு நான் இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார். டீப்பா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, யோசிங்க. ஆனா அதுல இருந்து வெளில வாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்கோட இருந்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. யாக்கோபோடு இருந்தார், ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம்னு சொல்றான். சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இப்ப நாம எப்படி பேசுவோம்? யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் சொல்லுவோம், என்னுடைய தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பேரு சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அப்ப உயர்ந்த ஸ்தானத்துல என்ன உட்கார வைக்க தேவன் எனக்கு அடைக்கலம் என்ன பண்றாரு? இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப நான் உயர்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் ஜெயிச்சிருப்பேன், நான் முன்னேறி இருப்பேன். இந்த மாதிரி நமக்குள்ளார எண்ணங்கள் வந்து கொண்டே என்ன பண்ணும்? எத்தனை பேரும் தெரியுது? ஹல்லேலூயா. நான் படிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன மார்க் வருதோ, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோல் அடிச்சா சரியா அடிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப அடிக்க தெரியலன்னா இந்த கோலுக்கு வந்துடணும். பைபிள்ல மூழ்கி கர்த்தர் என்ன நடத்துறாரோ அந்த வழியில் என்ன பண்ணும்? போயிடணும். நீ ஒண்ணு விரும்பி இருப்ப, கரெக்ட் தான், அதை கேட்ட மார்க் இருக்காது, அதை கேட்ட மார்க் இருக்காது. அதை கேட்ட மார்க் இல்லைன்ன உடனே என்ன ஜெபம் பண்ண, நான் பைபிள் படிச்சேன், நீ என்ன ஜெபம் பண்ண எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. அப்ப எதை வச்சு நான் முன்னேறணுங்கிற வார்த்தைகள் என்ன பண்ணும்? எனக்குள்ளார பின்னோக்கி செல்லக்கூடிய வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா நிறைய பேரு அந்த டைரக்ஷன் விட்டு தாண்டி போறதுக்கு எதுக்கு விலகி போறாங்க அப்படின்னாவே பின்னோக்கமான வார்த்தையே தேவையில்லாத வார்த்தை என்ன பண்றாங்க பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களையுமே நிறைய பேர் டைவர்ட் பண்ணுவாங்க. டைவர்ட் பண்ணும்போது டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. அவங்க பேசுறது ஒருவேளை சரியா இருந்தா கூட கர்த்தர் சொல்றதுக்கும் அதுக்கும் வேறுபட்டு என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அப்ப வேறுபட்டு இருக்குதுன்னா அந்த வேறுபட்ட வாழ்க்கையில நான் போகணும். உலகம் அப்படித்தான் சொல்லும், தேவன் அப்படி சொல்லவே இல்லை. ஆமென். அதனால நல்லா விளைக்கணும், நான் யாரோட இருக்கிறேன், யாரை நம்பி இருக்கிறேன்.
அப்ப பிற்போக்கான வார்த்தைகள் பேசவே கூடாது. இதுல அந்த டைவர்ட் பண்ணி கொண்டு போறது என்னன்னு ஒரு வசனம் படிப்போம், நமக்கு தெரியும். ஏசாயா 30 எடுப்போம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவருமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். ஆமென். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவங்க வீட்டுல அவங்க அப்பா பாரு எப்படி வளர்க்கிறாரு, நீ இந்த இயேசுவை நம்பி வந்து என்ன அப்படின்னு கேட்டா, எகிப்தை பத்தி சொல்லுது இல்லையா? ஏன் எகிப்தை பத்தி நான் சொல்றேன்னா, அங்க ஈசா கிட்ட எகிப்துக்கு போகாமன்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அந்த சந்ததிய, அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு மூலமாக தான் ஒரு தேசம் வரப்போகுதுங்கிறது கர்த்தருடைய திட்டம் இல்லையா? இப்ப நம்ம மூலமாக தான் தேசத்துக்கு ஒரு நன்மை வரப்போகுது. அதான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பெரிய திட்டத்துக்கு நேரம் ஆபிரகாம் அழைச்சிருக்காரு, ஈசாக்கு அழைச்சிருக்கிறாரு. அதனால இவன் போய் அந்த சந்ததியோட கலந்து அந்த சந்ததி இருக்கிற காரியத்தை கத்துக்கிட்டு வந்துட்டான்னா இவன் ஒரு சந்ததியை மாறவே முடியாது. சந்ததியை மாறவே முடியாது. ஏன்னா அந்த சந்ததியிலே போக ஆரம்பிச்சிருவான் இல்லைங்களா? பொண்ணு எடுப்பாங்களே, இந்த சொந்தத்திலே போயிட்டு இருக்கும் ஒண்ணு, அப்புறம் இந்த சொந்தத்திலே போயிட்டு இருக்கும். ஏன்னா அது ஒரு ரூட்டு, அதை விட்டு மாறவே பணத்தோட சேரும், இனத்தோட. இங்க சொல்றாரு எகிப்துக்கு போகாம இங்க அழகா இங்க சொல்றாரு பாருங்க, எகிப்துக்கு போகிறவருமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. இன்னும் சொல்றாரு மேல சொல்லும்போது, எகிப்தின் நிழலில் ஒதுங்கவும் வேண்டும் என்று. அப்ப அதை நம்பி வாழணும்னு நீ நினைச்சு போனா நீ சரியான திசையில நீ போகல. இன்னும் சொல்லும் போது அழகா இவங்க சிஸ்டர் சொல்லுவாங்களா, வேலையை நம்பி போவாதா, இதை நம்பி போவாதா, அதை நம்பி போவாதான்னு சொல்லும் போது இங்க சொல்றாரு, நீ வைத்திருக்கிற உன் பலத்துல வாழணும் நினைச்சேன்னா நீ சரியான திசையில போக முடியாது. அந்த திசையில போகும்போது இன்னைக்கு வேணா கொஞ்சம் பசுமையா தெரியும், ஆனா நாளை விட அது வறட்சியா என்ன பண்ணும் தெரியும். ஆனா இன்னைக்கு வறட்சியா இருக்கும்போது நான் நடத்துகிற பாதையில போ. எகிப்துல சொல்றா இல்லையா ஈசா கிட்ட, எகிப்துக்கு போகாம நான் நடத்துற பாதையில போ. இது வனாந்தரமா தான் இருக்கும். வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுவது என் வேலை. டைரக்ஷன் மாறிடக்கூடாது. பணத்தை நம்பியோ, வேலையை நம்பியோ, உறவுகள் நம்பியோ, தம்முடைய பணிப்பை நம்பியோ, எதை நம்பியும் இல்லை. எல்லாம் வேணும், உறவு வேணும், படிப்பு வேணும், வேலை வேணும், எல்லாம் வேணும், பணம் வேணும். ஆனால் அதை நம்பி இல்லை, தேவனை நம்பி மாத்திரம் அப்படின்னம்னா சரியான பாதையில செல்றன்னு அர்த்தம். இது பேருக்கு புரியுது? அப்ப நம்முடைய எண்ணம், மனது, சிந்தை எல்லாமே தேவனை நோக்கி, தேவனுடைய காரியத்தை நோக்கி, தேவனுடைய வழிநடத்தை நோக்கி போச்சுன்னா எல்லாம் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், ஒரு குறை கூட வராது. அல்லேலூயா. அப்ப டைவர்ட் ஆகி போயிட்டோம்னா போன நாள் போச்சு, போன வருஷம் போச்சு, போன பணம் போச்சு, எல்லாமே போயிடும். அப்ப எல்லாம் போயிட்டு திரும்ப வந்தா கூட நீங்க என்ன சொல்றாரு, திரும்பவும் உன்னை மன்னிச்சு நான் சரியான பாதை என்ன பண்றேன்னா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குது, ஆண்டவரே சில நான் சரியான எண்ணம் இல்லாம இருக்கிறேன், ஏதோ என்ன வருது இல்லையா, அந்த எண்ணத்துல நான் சிறைப்படுத்துறேன். ஆண்டவரே நீங்க கொடுக்குற எண்ணத்துல, நீங்க கொடுக்குற வார்த்தையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தை எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எண்ணம் வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்காது. வார்த்தை தான் எண்ணத்தை என்ன பண்ண ஏற்படுத்தி. அப்ப வார்த்தைக்குள்ளார வரும்போது ஒரு நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளார பிறப்பிக்க ஆரம்பிக்கும். தீய எண்ணங்கள் நம்ம விட்டு என்ன பண்ணும், போக ஆரம்பிக்கும். அப்ப வார்த்தையின் வழிநடத்தல வரும்போது நான் கண்டிப்பா அந்த தெய்வீக ஆசீர்வாதம் கொடுக்குற என்ன பண்ணுவேன். குறைவு என்ன பண்ணாது சொல்லுங்க, குறைவு வராது, தாழ்ச்சி வராது, பிரச்சனை வராது, நெருக்கம் வராது. ஆமென். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு உள்ள இருந்தது, அவன் நல்ல செல்வந்தனா இருந்தான் அப்படிங்கிற நேரத்துல அவன் ஆபிரகாம் அழைச்சாரா? இல்ல. ஆபிரகாம் அழைக்கும் போது ஒருவேளை அவன் போலான்னு நினைச்சான் அந்த பக்கம், ஆனா போக முடியல, அங்கே தங்கிட்டான். தங்கினவனை தான் கூப்பிடுறாரு இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம தானா அழைக்கிறாரு, தானா அழைச்சி வார்த்தைகளை கொடுக்குறாரு இல்லைங்களா? 1ஆம் அதிகாரம் 12, 1, 2, 3 பாருங்க. அப்படியே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படியே இருப்பா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். வேலையை நம்பி, உறவுகளை நம்பி, குடும்பத்தை நம்பி, அவங்களை நம்பி, இவங்களை நம்பி. ஏன்னா அங்க ஒரு அடைமொழி கொடுக்குறாரு ஆபிரகாம்.
ஆபிரகாம் போல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளார வரணுமா, நீங்க கண்டிப்பா இயேசு உங்களை அப்படி நடத்துவாரு, அப்படி ஆசீர்வதிப்பாரு. ஆனா எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எதை சார்ந்திருக்கணும், எதை சார்ந்திடக்கூடாது, எந்த வழியில போகணுங்கிறது தெளிவா என்ன பண்ணும் தெரியல. அல்லேலூயா. நேத்து கொஞ்சம் நல்லா இருந்த பிறகு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னு யோசிக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா விஷயம் அதுதான். ஏன்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா கூட, கடுமையான நேரமா இருந்தா கூட நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னு போயிட்டேங்கன்னா நான் சரியான பாதையில போறேன். கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்துட்டோம்னா சரியான பாதையில போகல. அததான் சொல்றாருங்க. நீ ஒண்ணுமே இல்லாம நீங்க இத ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஆபிரகாம் குறித்து சொல்லும்போது, வரும்போதே சாராள் எப்படிப்பட்டவங்களாங்க தெரியுமா? மலடியா தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்க அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சொல்லிக் கொள்ற மாதிரி வருது. சொல்லிக் கொள்ற மாதிரி என்ன பண்ணுது? எப்படி வருது? நல்லா புரியுங்க. எப்படி வருது? இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும். உங்களுக்கு எனக்கு அப்படிதான் வரும். ஏன்னா இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்லும்போது, உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதே மாதிரிதான் ஈசாக்கு சொல்றாரு. எகிப்துக்கு போகாம இந்த தேசத்துல வாசம் பண்ணு. எகிப்துக்கு போகாம இந்த தேசத்துல வாசம் பண்ணு. உங்களை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு இருக்கிற சம்பாஷணை இதெல்லாம் எதை கட் பண்ணணும், எதை நீக்கணும், எதை சரிப்படுத்தணும், இதை நாம் சரிப்படுத்தணும். என்ன பண்ணும்? நான் சரிப்படுத்தணும். அதான் ஆசீர்வாதம் மழையை சொல்லும்போது சொன்னேன். தாகம் நமக்கு எடுக்குது. நாம தான் தாகத்துக்கு தண்ணியை போய் குடிக்கணும். தண்ணி தானா வந்து வாயில ஊத்தாது. நம்ம நினைச்சுக்கலாம் தாகத்தை தீக்கிறார். இல்ல. அப்ப நான் முடிவு பண்ணும். எதை நான் விடணுமோ அதை நான் என்ன பண்ணும்? விடணும். எதை சேர்த்துக்கணுமோ அதை நான் என்ன பண்ணும்? சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்ட நான் பார்த்தேன்னா, கண்டிப்பா நான் சரியான பாதையில போய் எந்த இலக்கு அடையணுமோ அதை நான் என்ன பண்றேன்? அதான் சொல்றாரு. விட்டுட்டு வா, உன்னை அம்போன்னு விட மாட்டேன். நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பேரை பெருமைப்படுத்துருவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு மொத்த அத்தாரிட்டியும் தேவன் எடுக்கிறார். நீங்க உங்களுக்கு எனக்கு கர்த்தர் மொத்தமா நான் எடுக்கிறேன் பாங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இவன் ஒண்ணுமே இல்ல. அவர் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் அத்தாரிட்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நம்மகிட்ட ஒண்ணும் கிடையாது. எனக்கு அத்தாரிட்டி கொடுக்கணும் அவசியமே. அத்தாரிட்டி யாரு கொடுப்பாங்க? அத்தாரிட்டி யாரு கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லாத அத்தாரிட்டி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது ஒண்ணுமே இல்ல அத்தாரிட்டி கொடுக்குறாரு. நீங்க உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு முக்கியம் இல்லைங்க. அத்தாரிட்டி கர்த்தர் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஆனா அத்தாரிட்டி கொடுக்கும்போது அந்த அத்தாரிட்டிக்கு என்ன டிமாண்ட்? முதவசனம் தான் டிமாண்ட். இப்படி இருந்தா நான் உனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன். உன் அத்தாரிட்டி கொடுத்தனா எதெல்லாம் விட்டு வரையோ, எதெல்லாம் யோசிக்கிறியோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன் உனக்கு தரேன். புரியுதுங்களா தெரியல. அப்ப நீ உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்குற ஆண்டவர். நீ இது இல்ல அது இல்ல வருத்தப்பட்டு கிடக்காத. எது இல்லையோ அதெல்லாம் விட்டுட்டு என்ன நோக்கி வா. அல்லேலூயா. இப்ப எபிரேயர்ல சொல்லப்படுற ஒரு வசனம் 2:1 நினைக்கிறேன். 12 தானப்பா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுக்கிட்டே போ, பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு போ, சாபத்தையும் சேர்த்துக்கிட்டு போன்னு சொல்றாரா முன்னேறலான்னு? இதெல்லாம் ரொம்ப விட்டுட்டு இயேசுவை நோக்கி பாரு. ஒருவேளை உங்க கூட வந்தா கூட அதை ஒண்ணு விட்டு என்ன பண்றோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது தெரியல. அப்ப இன்னைக்கு ஆபிரகாம் போல கர்த்தர் நம்மள ஆண்டவர் அவர் அத்தாரிட்டி எடுக்கிறாரு. நான் எப்படிலாம் வாழ வைக்கிறேன் பாரு தெரியுமா? அது வாழ்வதற்கு நீ ஒண்ணு மட்டும்தான் செய்யணும். நான் உன் கூட இருக்கிற மாதிரி நீ இருக்கணும். யாரு அவர் என் கூட இருக்கிற மாதிரி நான் இருக்கணும். விசுவாசத்துல, நம்பிக்கையில, வார்த்தையை தேடுறதுல அப்படிதான் அவர் கூட இருக்கு. அவர் அப்பதான் என் கூட இருப்பாரு. நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஆபிரகாம் நான் கர்த்தர் செப்பரேட் பண்ணும்போது அவன் செப்பரேட் பண்ணான். அதனால அவன் சந்ததி பூரா ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம் செப்பரேட் பண்ணப்படும் போது, இயேசுவை நோக்கி செல்லும் போது, இங்க நம்ம பாவம் ஒண்ணும் பண்ணல. ஆனா இப்படி வேலைக்கு போய் சமாளிச்சுக்கலாம், இதை செஞ்சா அதை பண்ணிருக்கலாம், அதை செஞ்சா இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். நல்ல பலன் இருந்தா கூட ஏதாவது செஞ்சுக்கலாமே, அதையும் யோசிக்க வேணாம். 75 வயசுல ஆபிரகாமுக்கு யார் பலத்தை கொடுத்தது? 100 வயசுல யார் பலத்தை கொடுத்தது? இன்னைக்கு நான் முடிவு பண்ணோம், எதுவுமே என்னை பலப்படுத்த முடியாது. கர்த்தர் வார்த்தை என்னை பலப்படுத்தும். எதையும் என்ன ஆஸ்வதிக்க முடியாது. கர்த்தர் வார்த்தை என்ன ஆஸ்வதிக்கும். அப்ப நான் சரியான பாதையில போயிட்டே இருக்கணும்.
போகும்போது இந்த மாதிரி பாவ எண்ணங்கள் என்ன பண்ணும்? பாவ எண்ணங்கன்னா என்ன? இப்போ போறது தப்பு அப்படின்னு தோணும். சில நேரம் என்ன பண்ணும்? நேரத்திலே வரும்னு சொல்றோம்ல, 9:30 வரும்னு சொல்றோம். நீங்க வரைக்கும் சந்தோஷம், தப்பு கிடையாது. ஆனா சில நேரம் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா தான் என்ன அப்படின்னு தோணும். ஆனா அப்பதான் முடிவு பண்ணணும், இல்ல இந்த நாள் ஆண்டவருக்குரிய நாள். நான் என்ன பண்றேன்? இது சிம்பிளான விஷயங்க. ஒரு மிகப்பெரிய அறுவடை கிடைக்கும் அதுல. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சமூகத்துல வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே ஆமென் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆபிரகாமோட கர்த்தர் இதை நடத்தினார், ஈசாக்கோட இதை நடத்தார். இன்னைக்கு என்னோட இயேசு இருக்கிறார். உங்களோட இயேசு என்ன பண்றாரு? இருக்கிறார். அவர் வழிநடத்துல நான் வரணும்னா வார்த்தையை படிக்கணும், ஜெபிக்கணும், அதை குறித்த காரியத்துல போகணும். தீய காரியங்கள் வரும்போது நான் விட்டு விலகணும். அதான் யோசேப்பு திரும்ப தப்பா நினைக்காதீங்க. யோசேப்பு விலகி போனான். யோசேப்பு விலகி போனாங்க. அவன் பின் தொடர்ந்து வந்தது. ஆனால் யோசேப்பு விலகி போக 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 அவனுக்கு உயர்வு. விலகி போனதால சிறைக்கு கூட போனான். தெரியுமா? விலகி போகாம தானா அப்பவே ராஜா மாதிரி இருந்திருப்பான். விலகி போனதால சிறைக்கு போறான். விலகி போய் சிறைக்கு போனா கூட அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே சொல்றேன், தேவனுக்கு விரோதமா நான் பாவம் பண்ண மாட்டேன். தேவன் பாக்குறாரு, தேவன் என்ன என் கூட இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுது? சரி, அதனாலதான் பாருங்க, சிறைச்சாலைக்கே போயிட்டான், அங்கிருந்து மேல தூக்கி வைக்கிறாரு. ஒரு இடர்கள் வந்து நம்ம விழும்போது நீங்க நினைச்சிடாதீங்க ஒருவேளை அப்படி இருந்துக்கலாமோ அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, நான் கர்த்தருக்கு உகந்த விதத்துல என்ன பண்ணேன்? இருந்தேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய். இன்னொன்னு, உடனே அப்படி இருந்தாதான் ஆசீர்வாதம்னு நினைச்சிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு எப்படி இருக்கலாம்னு இருக்காதீங்க. இது தப்பா, அது தப்பா, இது தப்பாலாம் யோசிச்சு கிடக்காதீங்க. உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய மனது எண்ணங்கள் உங்களுக்குள்ளார தெளிவா போயிடுச்சுனாவே ஓகே. உங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்ன வந்து ஆண்டவர் வந்து கல்லுல எழுதி கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தை. இப்ப எங்க எழுதியிருக்காரு ஆண்டவர்? நம்ம நியாயப்பிரமாணத்தை இருதயத்துல எழுதியிருக்கிறாரு இல்லையா? அங்க போய் திறந்து பார்க்க வேணாம் பைபிளையே. உங்களுக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு என்ன பண்ணும்? போய் உடனே பைபிளை பார்ப்போம், இந்த அப்படிலாம் பார்க்க வேணாம். உங்களுக்கே தெரியும் தப்பு ரைட்னு உடனே தெரியும். அதுக்குதான் நல்லா அறிவை கொடுத்துருக்காரு, ஆற்றலை கொடுக்குற ஆண்டவர். இது தப்புன்னு உடனே தெரிஞ்சுன்னா உடனே விளைக்கணும். அதுக்காக ரூம் போட்டு நினைக்க கூடாது, விலகலாமா வேணாமா, விலகலாம் வேணாமான்னு. விலகணுமா விலகணும். அல்லேலூயா. நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணணும். ஆபிரகாமோட தேவன் இருந்தார், ஈசாக்கோடு தேவன் இருந்தார். இன்னைக்கு என்னோட இயேசு இருக்கிறார். இயேசுவோடு நான் இருக்கிறேன். சபையில நான் இருக்கிறேன். எனக்கு தலையா அவர் இருக்கிறார், சரீரமா நான் இருக்கிறேன். தலையெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அல்லேலூயா. அந்த தலையை நம்பி வாழ போறேன். அந்த தலை இல்ல, இயேசு தலை. தலைன்னு சொல்லும்போது பார்த்து சொல்றதா இருக்கு. அப்போ அவரை தான் சொல்றாரு போல நினைச்சிடாதீங்க. அவனை நான் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. இயேசு பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்கு நான் இணைக்கப்பட்டு நான் சரீரமா இருந்துட்டேன்னா என் அவயம் புஷ்டியா இருக்கும். பலவீனம் மாறாது, சுகவீனம் மாறாது. நான் நல்லா வாழ்வேன், நீடி ஆயுள்ல இருப்பேன், நான் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன், வாழ்ந்திருப்பேன், உயர்ந்திருப்பேன், மேன்மை என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. யோபு பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன், டைம் ஆகி போச்சு. நாளைக்கு பேசு யோபு பத்தி. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வழி நடத்துதலாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறோம். ஆசீர்வாதம் எங்கேயும் போகல, அதுல போயிட்டு இருக்கிறோம். ஓடி இல்லைங்க அது, தெரியுங்களா? அதுல போயிட்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்றோம்? வார்த்தை தான் ஆசீர்வாதம், அதுல போயிட்டு இருக்கிறோம். நீங்க போக 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 வார்த்தை ஒண்ணு ஒண்ணா நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். எழுந்திருக்கலாமா?